வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல தேங்காய் சேர்க்காத சட்னி பண்ண போறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து தக்காளி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். ஸ்டவ்வோட தீ கம்மியாக தான் இருக்கு. இந்த உளுந்து வறுபட்டு லைட்டாக அதனுடைய கலர் மாறட்டும். இந்த சட்னிக்கு தாளிப்பு போடாதனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பருப்போட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இது கூட 5 பல் பூண்டும் 4 காஞ்ச மிளகாவும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, பூண்டு மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வரணும், அது வரை வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சிம்லையே 4 நிமிஷம் போல வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தண்ணி கூட கொஞ்சம் தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. டேஸ்டான ஹெல்தியான கருப்பு உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி தழை சட்னி பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துட்டு ரெண்டும் அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலர் மாறி வருது. இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட 3 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. வெங்காயமும் ஓரளவு வதங்கியிருக்கு. நம்ம சேர்த்த மிளகாவும் வதங்கிருச்சு. இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு பெரிய தக்காளி, இதை லேசாக வதக்கி விட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்போ 4 நிமிஷமா வதங்கி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். ஸ்டவ்வோட ஹீட்லேயே இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இந்த சட்னி தாளிப்பு போடாமையே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா தாளிப்பு சேர்த்துக்கங்க. டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் இதுல 100 கிராம் உளுந்த சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த உளுந்த பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டாதான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். உளுந்து சரியா வறுபடலைன்னா சட்னி பச்சை வாசனை அடிச்சிட்டு இருக்கும். உளுந்து பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கங்க. இப்ப எல்லாமே வதங்கிடுச்சு. இதையும் வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வறுத்த உளுந்த சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. 1/2 கப் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு. உளுந்து பருப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இந்த சட்னிக்கு அதிகமா தான் இழுக்கும். இந்த மாதிரி திக்னஸ்க்கு இதே மாதிரி லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த சட்னி இந்த திக்னஸ்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு பல்ஸ்ல விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. சூப்பரான டேஸ்ட்ல உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு போடுறத விட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை இது மேல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டிஃபரெண்டான டேஸ்ட்ல உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.